கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னதுமே அபிராமிக்கு ரொம்ப சந்தோஷம். 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ குழந்தை பிறக்க போகுது, நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு டாக்டருக்கு ஒரு ரிங்கை வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி ஐஸ்வர்யா கிட்ட, நீ அருணுக்கு அந்த ரிசோர்ட்டை வாங்கி கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதை விட பெரிய கிஃப்டாக நீ அருணுக்கு கொடுத்துருக்க அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஐஸ்வர்யாவோட அம்மா அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல அதை கேட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. தீபா அவங்களுக்கு வணக்கம் சொல்ல அப்போது தீபாவை முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் ரூமுக்கு போன உடனே ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட, அம்மா எதுக்காகம்மா என்ன மாசமாக இருக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன்னு கேட்க, அதுக்கு அவங்க எல்லாம் அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, அது எப்படிம்மா, இதை வச்சு எப்படிம்மா அவளை நீ இந்த வீட்டை விட்டு துரத்துவேன்னு கேட்க, அதுக்கு அவங்க இப்போது 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து நீ உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சதுமே அவங்க எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுவே அந்த கரு கலைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம், இந்த கரு கலைஞ்சதுக்கு காரணம் தீபா தானே, அவள் மேலே பழியை தூக்கி போட்டால் என்ன நடக்கும், அப்படி தான் அவளை இந்த வீட்டை விட்டு நாம் துரத்த போகிறோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐஸ்வர்யா, அம்மா நீ கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமா, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நான் என்னென்னவோ பிளான் பண்ணேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன மாசமாக இருக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன், ஆனால் டாக்டர் வந்து என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்களே அது எப்படிமான்னு கேட்க, அந்த டாக்டரும் என்னோட ஆளு தான், உங்கள் மாமியார் ஒரு ரிங்கு கொடுத்தாங்களே அந்த ரிங் இதான் அப்படின்னு அதை ஐஸ்வர்யா கிட்ட கொடுக்குறாங்க. தீபா இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்ல அதை கேட்டு கார்த்திக், என்ன நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதாகவே நடக்குது, ஐஸ்வர்யா நீ ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் கழித்து மேடை ஏறி பாட போகிறீங்க, எல்லாமே நல்லதாக தான் நடக்குது, ஆமாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, அதுக்கு தீபா, இல்லை சார் இனிமேல் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த சந்தோஷத்தில் நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுற போகிறீங்க, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆமாம் என்ன பாட போகிறீங்கன்னு கேட்க, அதுக்கு தீபா, அதை இன்னும் முடிவு பண்ணல சார், என்ன பாடலான்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக், அது உங்களோட இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பாடுங்கன்னு சொல்ல, தீபா எனக்கு பிடிச்சதே நீங்கள் மட்டும்தான் சார், நான் உங்களை பற்றி தான் பாட போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது தீபா வந்துட்டு கார்த்திக்காக ஒரு பாட்டை வந்து பாடுறாங்க. அதெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறமா கார்த்திக் வந்துட்டு, உங்கள் மனசும் புத்தியும் ஒன்றா இல்லை, நான் இங்கே இருந்தால் நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, நான் கீழே போகிறேன் அப்படின்னு கார்த்திக் இறங்கி கீழே வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி சாமி கும்பிட்டுட்ருப்பாங்க. அந்த சமயத்தில் தீபா பாடிட்டுருப்பாங்க. ஐஸ்வர்யா வெளியில் வந்து, என்ன இவ ப்ராக்டிஸ்ன்ற பேரில் பாட ஆரம்பிச்சிட்டா, இனிமேல் இவளோட அட்டகாசம் தாங்க முடியாது, எப்படியாவது இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு நேராக அபிராமி கிட்ட வந்து, எப்போவும் நாம் சாமி கும்பிட்றப்ப சாமி பாட்டு தான் போகும், ஆனால் இப்போ பாருங்கள் அப்படின்னு அபிராமியை ஏற்றி விட, அதுக்கு அபிராமி வந்துட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. இப்போ ஐஸ்வர்யா, என்னத்த அவளை போயிட்டு பாட வேண்டான்னு சொல்ல போகிறீங்களான்னு கேட்க, அதுக்கு அபிராமி, இல்லை அவள் பாடி முடிச்சதுக்கப்புறமா நான் சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா, என்ன இது அத்தை கோவப்படாமல் போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரூபஸ்ரீ, அவங்க பாட்டி, ஐஸ்வர்யா, மாயா இவங்க 4 பேரும் எப்படி தீபாவை பாட விடாமல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்திக் மட்டும் இதை பண்ணிட்டா அவன் ஜெயிச்சிருவான், அவன் ஜெயிக்கக்கூடாது, அவனை நாம் தோக்கடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்க ரூபஸ்ரீ ஒரு ஐடியாவை வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.